ஹலோ ஃபைனலி ஓகேவா இப்போ வந்து நம்ம ரூமே மாற்றியாச்சு சரியா அவ்வளோ நேரம் லைவ் கரெக்டாக தான் போச்சு கரெக்டாக நம்ம லைவ் போனோட வந்து டேபு கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஓவிஎஸ் ஆஃப் ஆகிடுது தடை மேல் தடை சரியா ஓகே ஸோ நவ் வி ஆர் பேக் இதுக்கு மேலே எந்த தடையும் இருக்காது இருக்கக்கூடாது என்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ எல்லாருமே திருப்பி கிளாஸ்க்கு வந்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து திருப்பி ஷேர் பண்ணி திருப்பி கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து வர சொல்லிடுங்க ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னாலும் சரி இல்லைனா வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னாலும் சரி ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27th மே அதாவது நாளை மாலை 6 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் நடக்கிறது கோயம்புத்தூரில் வந்து நடக்குது you will be given medals you will be given certificates so ஈஸியாக ஜாலியாக வந்து மீட் பண்ணலாம் நீங்கள் வந்து யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யாழினியன் சாரை நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க ஸோ கண்டிப்பாக ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து வாங்க சரியா ஓகேவா சூப்பர் ஸோ யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க டக்கு டக்குன்னு ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க பார்க்கலாம் சாட்டில் வெரி குட் சூப்பர் ஸோ இப்போது ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட்டை பற்றி சொல்லியாச்சு நம்ம நேற்று கிளாஸில் எது வரைக்கும் பார்த்தோம் கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன் நேற்று கிளாஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டில் சொல்ல முடியுமா எஸ் எஸ்டர்டே டில் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம எதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ணணும் தெரியுமா ஹாய் 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 எல்லாருக்குமே வீடியோ கிளியராக தெரியுது இல்லையா யூ கேன் see the வீடியோ கிளியர்லி ரைட் ஓகே ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஒரு குட்டி ரீகால் பார்த்துடலாமா ஓகே கைஸ் ஸோ let us go to the inductive effect so நேத்துக்கு வந்து inductive effect வந்து நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா ஐசோமரிசம்லாம் பார்த்துட்டு எலக்ட்ரோஃபைல்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இங்க inductive effect வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே சோ inductive effect வந்து permanent effect இல்ல temporary effect அப்படினு பாத்தீங்கன்னா it is going to be a permanent effect inductive effect வந்து ஒரு permanent effect so inductive effect வந்து டபுள் பாண்ட்ல நடக்குமா இல்ல சிங்கிள் பாண்ட்ல நடக்குமா அப்படினா சிங்கிள் பாண்ட்ல தான் நமக்கு நடக்க போகுது சோ அந்த எலக்ட்ரான் புல்லிங் எஃபெக்ட் and then the electron pushing effect அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா inductive effect அப்படினு சொல்லுவோம் இப்போ electronegativity அப்படினு வந்து ஒன்னு படிச்சிருப்போம் இல்லையா which is what electronegativity அப்படினா the tendency to attract the shared pair of electrons தான் நம்ம வந்து electronegativity அப்படினு வந்து சொல்றோம் so more electronegative group வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா அந்த பாண்டை அது சைடு பிடிச்சி வந்து இழுத்துக்கும் அதான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் வந்து என்ன பண்ணும் அந்த பாண்டை அது சைடு பிடிச்சி வந்து இழுத்துக்கும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்கும் சரியா ஸோ இந்த எலக்ட்ரான் புல்லிங் எஃபெக்ட் இஸ் கால்ட் ஆஸ் minus I effect electron pushing effect is called as plus I effect okay so shifting of electron towards the electronegative group so இந்த electron cloud வந்து இந்த electronegative group side shift ஆவதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா inductive effect அப்படினு வந்து நம்ம சொல்றோம் so இந்த inductive effect க்கு வந்து என்னன்னா factors வந்து மேஜரா காஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து பார்த்தோம் which is distance so distance வந்து பாத்தீங்க அப்படினா it is indirectly proportional to the inductive effect okay so distance increase ஆக inductive effect வந்து என்ன ஆகும் அப்படினா decrease ஆக போகுது அடுத்து degree of carbon so degree of carbon increase ஆக inductive effect நமக்கு என்ன ஆகுது அப்படினா increase ஆகுது so primary secondary tertiary ல tertiaryக்கு தான் வந்து இருக்குறதுலயே inductive effect வந்து அதிகமா இருக்க போகுது next பாத்தீங்க அப்படினா hybridization so hybridizationலயும் வந்து பாத்தீங்க அப்படினா inductive effect வந்து நமக்கு directly proportional இருக்கு so single bond விட double bondக்கு வந்து more inductive effect இருக்கு double bond விட triple bondக்கு வந்து more inductive effect வந்து இருக்கு சரியா so single double triple bond has the highest inductive effect okay super அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா number of carbonsம் இந்த plus I effectம் எப்படி வந்து related அப்படி நம்ம வந்து பார்த்தோம் கரெக்ட்டா so number of carbons வந்து நமக்கு increase ஆக என்ன ஆச்சு அப்படினா இந்த plus I effectம் நமக்கு வந்து increase ஆகுது அப்படினு பார்த்தோம் கரெக்ட்டா so the number of carbons நமக்கு increase ஆக the plus I effect it also increases இதே minus I effect வந்து நமக்கு எப்ப increase ஆகும் அப்படினா with electronegativity so நமக்கு more electronegative groups இருக்க நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா இந்த minus I effect வந்து நமக்கு increase ஆகும்
சரியா? அது பேஸ்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து இதை தாண்டியும் நமக்கு ஒரு சில இது வந்து இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நீங்க எப்படி படிக்கணும், என்ன ஏது, அந்த எல்லா பிளானுமே நான் வந்து தரேன், கவலையே வேண்டாம். ஓகே, ஸோ யா, ஸோ இப்போ நம்ம அந்த -i எஃபெக்ட் இஸ் காஸ்டு பை வாட் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்க்கு எல்லாருமே நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. For today's class, everybody start taking notes. Okay? Yeah. So -i effect வந்து it is caused by what pa? Ma'am, comment select பண்ணிட்டீங்களா? ஆமாடா, நான் பார்த்துட்டேன். நேத்தே நான் கமெண்ட் பார்த்து படிச்சு காட்டினேனே. நீங்க ஒன்றும் பெருசா கேட்கல. அதுல வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோடைய பேசிக்ஸ் கேட்டிருந்தாங்க, கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கு சொல்லியிருந்தாங்க. நான் படிச்சு பார்த்துட்டேன். சரியா? அகைன் நான் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி லிஸ்ட் எடுத்துறேன். சரியா? ஓகே, இப்போ கவனிங்க. -i effect is caused by electron withdrawing groups இல்லையா? ஸோ எலக்ட்ரான் withdrawing group எதெல்லாம் வரும் நமக்கு? ஃப்ளூரின் வரும், குளோரின் வரும், கண்டிப்பா புரோமின் வரும், அயோடின் வரும். இவங்க எல்லாமே வந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாம NO2 குரூப், கரெக்டா? NO2 குரூப் நமக்கு வரப்போகுது, நைட்ரோ குரூப் வரப்போகுது. அடுத்து வந்து அமின், NH2 அமின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப். acid causes what? Acid causes -i effect. Okay, so இவங்க எல்லாருமே வந்து யாரு அப்படின்னா -i groups. இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா -i groups. இப்போ எக்ஸாம்ல நமக்கு क्वेश्चन வந்து எந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எனக்கு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் வந்து எப்படி இருக்க போகுது? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹையர் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹையர் இஸ் த -i எஃபெக்ட். கரெக்ட் இல்லையா? -i எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும், -i குரூப் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்போ. சரி மேம், இதுதான் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், இது வந்து அவ்வளோ ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்ல போகிறோம். அதை தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கம்மிங் டு ஃபர்ஸ்ட், இருக்கிறதுலே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்க போகிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா. ஓகே, சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸா? கண்டிப்பாக சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் அட்டெண்ட் ஹியர் கிளாஸ், பிகாஸ் நீங்கள் கண்டிப்பாக JEE, அமிர்தா, V8 இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அமோனியா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ குரூப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனைட்ஸ், நைட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், CN குரூப் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SO3H குரூப் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆல்டிஹைடு குரூப் வரும். அதுக்கப்புறமா தான் ஆல்டிஹைடு. ஓகே, ஆல்டிஹைடுக்கு அப்புறமா தான் கீட்டோன்ஸ். ஸோ கீட்டோன்ஸ்க்கு அடுத்து தான் நம்மளுடைய ஆசிட், கீட்டோன்ஸ்க்கு அடுத்து தான் ஆசிட், ஆசிடுக்கு அடுத்து தான் COCl. ஓகே, COCl இந்த ஆசிட் குளோரைட் குரூப்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த COCl குரூப். அதுக்கப்புறமா அமைடு குரூப், CONH2 குரூப், அமைடு ஆசிட் அமைடு குரூப், CONH2 குரூப். அதுக்கப்புறமா தான் கவனிங்க ஃப்ளூரின், தென் குளோரின், தென் புரோமின், தென் அயோடின், தென் ஹைட்ராக்சில் குரூப், OH குரூப்ஸ். அதுக்கப்புறமா தான் OR குரூப்ஸ், அல்காக்சி குரூப்ஸ் வரும். தென் comes the secondary amine. இப்போ நம்ம பார்த்தது வந்து NH3 வந்து அமோனியா, கரெக்டா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா பிரைமரி அமின். ஓகே, NH2 குரூப்ஸ் வந்து இருக்கும். NH2 குரூப்க்கு அப்புறமா தான் அரைல் குரூப், C6H5 குரூப்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய ஹைட்ரஜன். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் -i குரூப். இது வந்து எதோடைய ஆர்டர்ப்பா? இதுதான் வந்து -i குரூப் உடைய ஆர்டர், -i குரூப் உடைய ஆர்டர். ஓகே, எல்லாருமே இதை நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? எல்லாருமே இதை நோட் பண்ணியாச்சா? எஸ், நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். நோட் பண்ணியாச்சு அப்படின்னா நோட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். எஸ், கிளியர், சூப்பர். ஓகே, சரி.
இப்போ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து நம்மளுடைய அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு acidity of carboxylic acids வந்து நமக்கு எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்மளுடைய கார்பாக்சிலிக் ஆசிட் COOH குரூப் வந்து இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் வந்து என்ன அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஹாலோஜனை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹாலோஜன்னா என்னது? X குரூப். என்னது? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த மாதிரி ஹாலோஜன் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன எஃபெக்ட் காஸ் ஆகும்? மைனஸ் ஐயா பிளஸ் ஐயா? சாட்ல சொல்லுங்க. எஸ், அப்போ எனக்கு சாட்ல சொல்லுங்கப்பா ஃபாஸ்டா. ஹாலோஜன் எஸ், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ இட் காசஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆர் பிளஸ் ஐ எஃபெக்ட்? மைனஸ் ஐ எஃபெக்ட் நமக்கு கண்டிப்பா இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்போ வந்து எழுதி போடுறேன். ஒரு ஆசிட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஹாவ் த COOH குரூப். பாண்டா எழுதிக்கிறேன். ஒன்று நம்ம பாண்டடா வந்து எழுதிக்கிறோம். COOH குரூப். ஓகே, இங்கே வந்து ஒரு R குரூப், CH2 குரூப். அதில் வந்து எனக்கு என்ன அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா குளோரின் அட்டாச் ஆகி இருக்கு. இப்போ இந்த குளோரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து அது சைடு பிடிச்சி இழுக்கும் இல்லையா. எலக்ட்ரான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வித்ட்ரா பண்ணும், அது சைடு எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். நவ் டெல் மீ வாட் இஸ் an acid? ஒரு ஆசிட்னா என்னப்பா? ஹைட்ரஜனை டொனேட் பண்ண ஆசிடா, ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ண ஆசிடா? குயிக்லி லெட் மீ நோ in the chat section. எஸ், ஹைட்ரஜனை டொனேட் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆசிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஹைட்ரஜனை நான் வந்து வெளியில் கொடுக்கணும். இந்த ஹைட்ரஜனை கொடுக்கறது தான் ஒரு நல்ல ஆசிடா இல்லை வந்து அது ஒரு அவ்வளோ சூப்பரான ஆசிட் இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் அது சைடு பயங்கரமாக பிடிச்சி இழுக்கிறதுனால இந்த பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வீக் ஆகிடும். இந்த பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ தட் இந்த ஹைட்ரஜனை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ரிமூவ். யூ கேன் ஈஸிலி ரிமூவ் த ஹைட்ரஜன். யூ கேன் ஈஸிலி ரிமூவ் த ஹைட்ரஜன். ஓகே, சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து தரப்போகிறேன். நீங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் இருக்குது. ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்னா என்ன பார்த்தோம்? அதில் வந்து எனக்கு 3 குளோரின் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 குளோரின் சேர்ந்து எலக்ட்ரான்ஸ் அது சைடு வந்து புல் பண்ண போகுது. ஓகே, அடுத்து வந்து ஐ ஹாவ் த டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய குளோரோ அசிட்டிக் ஆசிட் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாதா அசிட்டிக் ஆசிட் இருக்கும். ஓகே, இப்போ இவங்களில் யாருடைய அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும்? ஹூ வில் பி ஹைலி அசிடிக்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யார் வந்து நமக்கு ஹைலி அசிடிக்காக இருக்க போகிறாங்க? குயிக்லி. வெரி குட், வெரி குட். ட்ரைக்ளோரோ தான் நமக்கு இருக்கிறதுலே ஹைலி அசிடிக்காக வந்து இருக்க போகுது. கரெக்டா? ஏன் அப்படின்னா ட்ரைக்ளோரோவில் வந்து நமக்கு 3 குளோரின் வந்து இருக்கு. அப்போ அந்த 3 குளோரின் வந்து பாண்ட் எலக்ட்ரான் அது சைடு வந்து பிடிச்சி இழுக்கிறப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? அந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இருக்கிறதுலே ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் இஸ் கோயிங் டு ஹாவ் த ஹையஸ்ட் அசிடிட்டி. அதுக்கப்புறமா தான் டைக்ளோரோ, அதுக்கப்புறமா தான் குளோரோ அசிட்டிக் ஆசிட், அண்ட் ஃபைனலாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அசிட்டிக் ஆசிட். சரியா? ஸோ இப்போ அசிடிட்டியில் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் பிளேயிங் அ வெரி பிக் ரோல். கரெக்டா? கரெக்டா? சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் வந்து தரப்போறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அந்த அசிட்டிக் இந்த ஆசிட் இருக்கு இல்லையா COOH குரூப்பு. இந்த ஆசிட் குரூப்ல நான் வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அட்டாச்டு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா மாற்ற போறேன். சரியா? ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இங்கே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆசிட் குரூப் COOH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனில் 3 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. இது கவனிங்க, 3 அல்கைல் குரூப் எனக்கு வந்து அட்டாச் ஆகி இருக்கு. யூ கேன் see the board clearly, right? ஓகே, ஸோ இப்போ அதே COOH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனில்
COOH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல எனக்கு வந்து ஒரே ரெண்டு வெறும் ரெண்டே அல்கைல் குரூப் தான் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. இதே ஒரே ஒரு குரூப் தான் அட்டாச் ஆகியிருக்கிறதையும் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். COOH ஆசிட் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குரூப் தான் அட்டாச் ஆகியிருக்கு. சரியா? ஒரே ஒரு குரூப் தான் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. சரியா? ஸோ இப்போ எனக்கு இதில் யார் வந்து எனக்கு அதிகமான ஹை இண்டக்டிவ் எஃபெக்டாக வந்து இருக்க போகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாரி, எனக்கு அசிடிட்டி ஆர்டரில் சொல்லுங்கள். அசிடிட்டி ஆர்டர்லேயே சொல்லுங்கள். யார் வந்து எனக்கு மோர் அசிடிக்காக இருக்க போகிறாங்க? யார் வந்து எனக்கு மோர் அசிடிக்காக வந்து இருக்க போகிறாங்க? ஏன் சூப்பர்னோவா கிளாஸா? தெரியலடா, நான் கேட்டு சொல்கிறேன். யாழினியன் சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரியா? வென் சூப்பர்னோவா கிளாஸ் அப்படின்னு ஐ ஆஸ்க் யாழினியன் சார் அண்ட் தென் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணணும். அதுதானே வந்து அசிடிட்டி. நான் அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? அவங்கெல்லாம் எலக்ட்ரான் அவங்க சைடு பிடிச்சி இழுக்கிறதுனால ஈஸியாக இந்த ஹைட்ரஜன்லாம் வெளியில் போயிடுது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அப்படியே கான்ட்ரரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் மித்தைல் குரூப், இந்த பர்டிகுலர் மித்தைல் குரூப், இங்கே ஒரு மித்தைல் குரூப், எனக்கு 3 குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்குது. ஓகே, 3 குரூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, எனக்கு இந்த 2 குரூப் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. இங்கே எனக்கு ஒரு குரூப் தான் எலக்ட்ரானை வந்து கொடுக்குது. அப்படி பார்க்குறப்போ பழைய இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ 1 2 3 3 இதை கம்பேர் பண்ணி பாருங்க. எனக்கு இதில் யார் வந்து மோர் அசிடிக்காக இருப்பாங்க? 1 2 3. இவங்க 3 பேரில் யாருப்பா மோர் அசிடிக்காக வந்து இருப்பாங்க? போன இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள். போன இதில் அவங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸை புல் பண்ணிக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் வெளியில் போகிறது வந்து நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. எலக்ட்ரான்ஸ் அவங்க எல்லாருமே புல் பண்ணதுனால அந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில் போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பாருங்கள், அவங்க எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரான்ஸை கொடுக்குறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்? ஹியர் வாட் வில் ஹேப்பன்டா? வெரி குட், அப்படியே ரிவர்ஸ் தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப அசிடிக் கம்மியாக வந்து இருக்க போகுது. இருக்கிறதே ரொம்ப அசிடிக் வந்து நமக்கு அசிடிக் அதிகமாக வந்து இருக்க போகுது. ஏன்னா இதில் தான் வந்து நமக்கு கம்மியான எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கப்படுது. அப்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுனால இந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஹைட்ரஜனை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. சரியா? ஓகேவா? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் நான் வந்து கேட்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் எதில் ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இன்னைக்கு கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 5 questions. ஓகே, அந்த 5 questions-யும் கரெக்டாக யார் கம்பைல் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு வந்து எது வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ஏ. எதெல்லாம் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? இன்க்ரீசஸ், ஐஎன்சினா இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டிஸ்டன்ஸ். நல்லா யோசிங்க. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா தப்பா? ரைட் ஆர் ராங் சொல்லுங்க. பி, ஆப்ஷன் பி வந்து டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டிகிரீஸ் ஆஃப் கார்பன். என்னது? டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டிகிரீஸ் ஆஃப் கார்பன். ஸோ டிகிரீஸ் ஆஃப் கார்பன்ஸோட வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கரெக்டா ராங்கா சொல்லுங்க பார்க்கலாம். சி, எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு ஒரு ஆட்டமுடைய பொலாரிட்டியை வந்து நமக்கு எக்ஸிபிட் பண்ணுது, which is it implies the atoms ability to polarize.
போலரைஸ்னா நம்ம தான் சொன்னோம் இல்லையா, நமக்கு ஒரே காம்பவுண்டில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட் இருக்கிறது தான் நம்ம வந்து போலரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இம்ப்ளைஸ் ஒரு ஆட்டமுடைய எபிலிட்டி டு போலரைஸ் வந்து நமக்கு அது வந்து சொல்லியது. கரெக்டா? எஸ், அது வந்து நமக்கு கரெக்டா? ஓகே. டி, it decreases with increase in electronegativity. என்னது? decreases with increase in electronegativity. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து கரெக்டான ஆன்சர்? ரொம்ப டைரக்ட். நம்ம வந்து இது என்னது, நேற்று பார்த்ததுலேருந்து தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஷினே வந்து கேட்குறேன். சரியா? ஸோ ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து இருக்கு இல்லையா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் கார்பன், அதாவது பிளஸ் ஐ எஃபெக்ட், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிகிரி ஆஃப் கார்பன், அதாவது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி தான் டிகிரி ஆஃப் கார்பன். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அன்சாச்சுரேஷன். அன்சாச்சுரேஷன் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். சரியா? இப்போ இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒரே ஒரு விஷயம் தான், அது என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் கூட மட்டும்தான் இது வந்து நமக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? புரிஞ்சுதா? ஸோ எல்லாருக்குமே இண்டக்டிவ் எஃபெக்ட் பக்கா கிளியர்? எஸ், சூப்பர். ஸோ யாருக்கெல்லாம் இண்டக்டிவ் எஃபெக்ட் பக்கா கிளியர்? After school reopen, how we prepare for JEE? Maybe weekendல நம்ம ஒரு லாங் மேரத்தான், வீக்கெண்ட் ஆனா கண்டினியூஸா நம்ம JEE கிளாஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, டன். ஸோ கமிங் டு எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் இஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்? இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, இண்டக்டிவ் எஃபெக்ட் மாதிரியே தான் நமக்கு இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டும். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கும். நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்ளிங்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மட்டும் இருக்கிற வரைக்கும் வீடு வந்து அமைதியாக இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சிப்ளிங், நம்மளோட தம்பியோ தங்கச்சியோ இல்லை நம்ம அக்காவோ தங்கச்சியோ யாரோ நம்மளை இரிட்டேட் பண்ணுறவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இரிட்டேட் ஆகிடும். கரெக்டா? ஓகே, அவங்க இல்லாத வரைக்கும் நம்ம நல்ல புள்ளியா இருப்போம். அவங்க வந்தாங்க அப்படின்னா வந்து நமக்குள்ள இருக்கிற கெட்டதையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தூண்டி கொண்டு வந்துடுவாங்க. கரெக்டா? இரிட்டேட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அது வரைக்கும் நம்ம ட்ரிகர் ஆகாமல் அப்படியே வந்து ஒரு குட் ஜோன்ல தான் வந்து இருந்துட்டு இருப்போம். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், நாய் பாட்டுக்கு தூங்கிட்டு தான் இருக்கும், சைலண்டாக தூங்கிட்டு இருக்கும். எதிர் வீட்டு பூனை அப்படி கிராஸ் பண்ணால் போகிறோம் லொல்லுன்னு வந்து எழுந்துக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு எப்படி இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து நம்ம சிங்கிள் பாண்டில் பார்த்தோம், சிங்கிள் பாண்டு சிக்மா பாண்ட்ஸில் வந்து பார்த்தோம். ஆமாம், எல்லாருமே ட்ரூ எஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஐ ஆல்சோ ஃபேஸ் தி சேம். நானும் வந்து ஒரு தம்பி கூட தான் வந்து இருக்கேன். சரியா? என்னை இரிட்டேட் பண்ணல அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து தூக்கம் வந்து வரவே வராது, அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. என்னை இரிட்டேட் பண்ணல அப்படின்னா அவனால் வந்து நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. ஆனால் நான்லாம் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து இரிட்டேட் பண்ணி விட்டு போயிடுவான். ஓகே, so this thumbis are very worst, banned thumbis from the world அப்படி இருக்கு. மேபி இன் ஏஜ் வயசாக அந்த ஒரு மெச்சூரிட்டி வளர்ந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க போல. ஃபர்ஸ்ட் சைல்டு, ஆமாம் ஃபர்ஸ்ட் சைல்டுனாலே வந்து பாவம் தான், அவங்களாம் வந்து பாவம். மை சப்போர்ட் டு ஃபர்ஸ்ட் சைல்டு, நாட் செகண்ட் சைல்டு. ஆமாம், செகண்ட் மாம்ஸ் எல்லாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டிருக்கேன். சரியா? வாங்கப்பா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? வாட் யூ மீன் பை அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்? அந்த காம்பவுண்டில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்து இருக்கும். டபுள் பாண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கிறது தான் நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகி சிக்மா பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே நமக்கு பை பிரேக்கிங் டபுள் பாண்ட், ஓகே, நியூ
sigma bond is formed. New sigma bond is formed. Okay, so as I told you, இங்க நமக்கு வந்து கண்டிப்பா வந்து என்ன வேணும் அப்படினா we need a attacking reagent. So கண்டிப்பா இங்க வந்து நமக்கு ஒரு attacking reagent வந்து நமக்கு இருக்கணும். Okay, so electromeric effect க்கு என்ன definition அப்படிங்கறத கண்டிப்பா எழுதிக்கோங்க. So that வந்து இல்ல இப்போ நான் வாயால சொல்றப்போ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 மந்த்க்கு அப்புறமாவோ இல்ல 5 மந்த்ஸ்க்கு அப்புறமாவோ இல்ல நீங்க JEE எக்ஸாம் எழுத போறப்போ ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களுக்கு வந்து மறந்து போய்டும். அதனால வந்து டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. Okay, so when a molecule having multiple bond, when a molecule having multiple bond na double bond illana triple bond, correct ah? So enna molecule la double bond or triple bond irukko is exposed to attacking reagent. Okay, so attacking reagent வந்து ஒரு double bond யோ இல்ல triple bond யோ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படினா வந்து அட்டாக் பண்றப்போ என்ன ஆகும் அப்படினா அந்த bond break ஆயிடும். ஓகே, அந்த bond நமக்கு என்ன ஆயிடும் அப்படினா break ஆயிடும். bond breaks and new sigma bond forms. Okay, so அந்த bond வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா பிரேக் ஆயிட்டு புதுசா ஒரு சிக்மா பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, so attacking reagent அப்படிங்கிறது வந்து ஒன்னு கண்டிப்பா இதுல வந்து இருக்கு. attacking reagent இருக்கறப்ப தான் நமக்கு இங்க இருக்கிற இந்த electromeric effect வந்து நமக்கு நடக்கும். சரியா? so இந்த electromeric effect வந்து temporary effect ஆ இல்ல permanent effect ஆ அப்படினு பாத்தீங்கன்னா it is going to be a temporary effect. okay, so இந்த electromeric effect வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து ஒரு temporary effect. ஒரு முக்கியமான கண்டிஷன், என்ன கண்டிஷன்? எப்போ நடக்கும் இது? it occurs only in presence of attacking reagent. okay, so it occurs only in presence of attacking agent. ஒரு attacking reagent இருந்தா மட்டும் தான் இந்த electromeric effect வந்து நமக்கு நடக்கும். சரியா? also இன்னொரு முக்கியமான ஒரு ரூல் வந்து என்னது அப்படினா unsaturated compoundல மட்டும் தான் இது வந்து நமக்கு நடக்கும். சரியா? so only in unsaturated compound இல்லனா double bond or triple bond இருக்கக்கூடிய ஒரு compoundல மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படினா இந்த electromeric effect வந்து நீங்க பார்க்கவே முடியும். சரியா? ஓகே, so how this happens அப்படிங்கறத நல்லா கவனிங்க. so எனக்கு இங்க வந்து என்ன இருக்கு அப்படினா கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. இதுல ஏதோ குரூப்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. it is just sleeping. அது வந்து பாத்தீங்க அப்படினா அது பாட்டுக்கு 7 வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து வரப்போகுது. ஓகே, so அந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் தான் யாரு அப்படினா H+. ஓகே, H+ வந்து என்னது? எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? H+ எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? H+ வந்து பாத்தீங்க அப்படினா it is going to be a electrophile. கரெக்ட்டா? electrophile. கரெக்ட்டா? so இந்த electrophile தான் என்னது அப்படினா attacking reagent. இந்த electrophile தான் என்னது அப்படினா attacking reagent. so இந்த electrophile வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். சும்மா இருக்காது. அது வந்து என்ன பண்ணும் இந்த அப்படினா இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? அது கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும் அப்படினா கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சரியா? சோ கவனிங்க, எனக்கு இங்க வந்து என்ன இருக்கு அப்படினா கார்பன் இருக்கா? கார்பன் கூட அது வந்து ஆல்ரெடி இங்க 2 பாண்ட் இருக்கு. அது கார்பன் கூட நமக்கு இங்க பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்? நமக்கு பிரேக் ஆயிடும். அப்ப இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும் அப்படினா நமக்கு பிரேக் ஆயிடும். இப்போ இந்த கார்பன் பாரேன், இந்த கார்பன்ல பரவாயில்ல 1 2 3 4 பாண்ட் இருக்கு. இந்த கார்பன்ல 1 2 3 பாண்ட் தான் இருக்கு. அப்போ this carbon have lost a bond. அது வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படினா அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு. அப்ப அதுகிட்ட என்ன சார்ஜ் இருக்கும்? எனக்கு கரெக்ட்டா சாட்ல சொல்லுங்க. அப்ப அதுகிட்ட என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். so that நமக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படினா ஒரு கார்போ கேட்டையான் இங்க வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. கரெக்ட்டா? so
எலக்ட்ரோஃபைல் வந்து ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட்டா இருக்கு அப்படின்னா அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா பிளஸ் இ எஃபெக்ட். இதே ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக்கிங் ரியேஜென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மைனஸ் இ எஃபெக்ட். சரியா? எலக்ட்ரோஃபைல் வந்து நமக்கு அட்டாக்கிங் ரியேஜென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா பிளஸ் இ எஃபெக்ட். ஓகே, இதே நியூக்ளியோஃபைல் வந்து எனக்கு அட்டாக்கிங் ரியேஜென்ட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மைனஸ் இ எஃபெக்ட். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு, ஒரு அயான் இருக்கு, அது வந்து நமக்கு வந்து எலக்ட்ரோஃபைல் ஆகுமா இல்லை நியூக்ளியோஃபைல் ஆகுமா அப்படின்னா அது நம்ம எதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்? சாரி, இது வந்து பிளஸ் சி எஃபெக்டா மைனஸ் சி எஃபெக்டான்னு எதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்? பேஸ்ட் ஆன் த அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மைனஸ் இ எஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போறேன். மைனஸ் இ எஃபெக்ட் இப்போ நம்ம பிளஸ் இ எஃபெக்ட்டுக்கு பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஸோ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கு. இதில் இருக்கும் ஆல்டிஹைட்ஸில் இருக்கும், கீட்டோன்ஸில் இருக்கும், ஆசிட்ஸில் இருக்கும், எல்லாத்துலேயுமே கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் நமக்கு இருக்க போகுது. இப்போ இதில் நான் போயிட்டு என்ன அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா நியூக்ளியோஃபைலை போயிட்டு அட்டாக் பண்ணுறேன். நியூக்ளியோஃபைல் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ லாஜிக்காக யோசிங்க, அந்த நியூக்ளியோஃபைல் எனக்கு போயிட்டு ஆக்சிஜனில் போயிட்டு நீங்கள் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கார்பனில் போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாட் டு யூ திங்க் ஸோ? நம்ம இண்டக்டிவ் எஃபெக்டில் படித்ததை வச்சு கொஞ்சம் யோசிச்சு எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். எஸ், குயிக்லி. நமக்கு வந்து என்னடா ஆகும்? எதில் போயிட்டு இது வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும்? வெரி குட் கார்பன்ல தான். ஏன் மேம் கார்பன்ல அப்படின்னா பிகாஸ் யூ நோ தட் ஆக்சிஜன் வந்து நமக்கு என்னது அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ். ஆக்சிஜன் வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ அது எலக்ட்ரான்ஸ் அது சைடு பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறப்போ ஆக்சிஜன் மேலே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதே கார்பன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். கரெக்டா? அப்போது நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் கூட தான் நமக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். சரியா? ஓகே, அப்போ எப்படி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ கார்பன் கூட தான் அந்த நியூக்ளியோஃபைல் போய் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? ஸோ கார்பன் கூட நியூக்ளியோஃபைல் போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போது இந்த பாண்டு கண்டிப்பாக டபுள் பாண்ட் இட் இஸ் கோயிங் டு பிரேக். ஸோ லுக் அட் திஸ் காம்பவுண்ட். டபுள் பாண்ட் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகிட்டு புதுசாக ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதான் நம்ம டெஃபினேஷனில் படித்தோம். கரெக்டா? ஓ மைனஸ். கரெக்டா? ஓ மைனஸ். ஏன்னா ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். அது என்ன பண்ணுது? இந்த பாண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாது, என்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லி அந்த பாண்ட் அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஆக்சிஜன் வாங்கிக்குது. ஆக்சிஜன் என்ன பண்ணிக்குது? அந்த எலக்ட்ரானை பாண்டை டிஸ்பிளேஸ் பண்ணி அது எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஸோ ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜ். ஸோ இது வந்து மைனஸ் இ எஃபெக்ட். ஸோ பிளஸ் இ எஃபெக்டா மைனஸ் இ எஃபெக்டா அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்? பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோஃபைல் ஆர் நியூக்ளியோஃபைல். சரியா? ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. எதை பேஸ் பண்ணி? அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஓகே, ஸோ நவ் the attacking reagent வந்து நமக்கு எலக்ட்ரோஃபைலா இருந்தால் அது என்னதுப்பா? ஆல்ரெடி எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? கிளாஸ் எண்ட்ஸ் வந்து நம்ம இந்த முடிச்சிட்டோம் அப்படின்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். சரியா? ஒரு 1 hour, இன்னும் ஒரு 1 hour கிளாஸ் முடிஞ்சிடும். சரியா? ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா the class ends. ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபைல் இருக்கு அப்படின்னா what effect is that? Very good, it is plus E effect. plus E effect வந்து நமக்கு காஸ் பண்ணும். இதே if the attacking reagent வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலா இருக்கு அப்படின்னா then in that case it causes minus E effect. அப்போ வந்து நமக்கு என்ன எஃபெக்ட் காஸ் பண்ணும் அப்படின்னா மைனஸ் E effect வந்து நமக்கு காஸ் பண்ணும். சரியா? ஒரு சில क्वेश्चंस கேட்கலாமா? ஓகே, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து நமக்கு டெம்பரரி எஃபெக்டா பர்மனன்ட் எஃபெக்டா? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து நமக்கு டெம்பரரி எஃபெக்டா பர்மனன்ட் எஃபெக்டா? Can you let me know in the chat section? Temporary effect ma'am, permanent effect ma'am.
Very good. It is a temporary effect. It is a temporary effect. Okay? Super. So, இப்போ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரியா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியே தான் CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் எனக்கு வந்து இருக்கு ஸோ இந்த ஈத்தீன்ல இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அதை தாண்டா இங்கே நம்ம பேசிக்ஸில் வந்து படிக்கிறோம் சரியா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் போயிட்டு நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அட்டாக் பண்ண போகுது ஸோ வாட் வில் ஹேப்பன் இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் போய் எனக்கு ஒன் ஆஃப் த கார்பன்ல போயிட்டு நமக்கு ஆட் ஆக போகுது கரெக்டா this hydrogen is going to go and adds to one of the carbon so listen அப்படி பாத்தீங்க அப்படினா எனக்கு ஒரு இடத்துல CH3 வந்துரும் அப்போ எனக்கு இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும் then it will be having CH2 here இப்போ எனக்கு இந்த கார்பனுக்கு மூணு பாண்ட் தான் இருக்கு அப்ப இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு கிரியேட் ஆகும் so positive end carbocation வந்து எனக்கு கிரியேட் ஆகுது ஓகேவா so this is how எனக்கு வந்து என்ன ஆகுது பாண்ட் வந்து எனக்கு displace ஆகுது this is how the bond is getting displaced okay அதேதான் நம்ம வந்து என்னது இந்த C double bond O வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் இல்லையா for nucleophile so both in case of electrophile and nucleophile double bond break ஆகி அதாவது pi bond வந்து நமக்கு break ஆகி ஒரு புது sigma bond வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா நமக்கு ஃபார்ம் ஆகுது pi bond break ஆகி நமக்கு புதுசா வந்து ஒரு sigma bond வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது சரியா ஓகே ஏன் வந்து எனக்கு லைவ் முடிச்ச மாதிரி காட்டுது ஒரே நிமிஷம் you are able to see the live right okay done எனக்கு வந்து லைவ் ended மாதிரி காட்டுச்சு லைவ் end ஆயிடுச்சு அப்படிங்கறது சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன எஃபெக்ட் பார்க்க போறோம் சோ next what are we going to study is Mesomeric effect சரியா சோ next நம்ம பார்க்க போறது வந்து என்ன எஃபெக்ட் அப்படினா Mesomeric effect சரியா சோ இந்த Mesomeric effectக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா Mesomeric effect ஓகேவா Mesomeric effectக்கு நீங்க ஃபர்ஸ்ட் you need to know what is a conjugated system ஒரு conjugated system அப்படினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் What is a conjugated system? இப்போ நமக்கு alternate single and double bond இருக்கிறதா நம்ம வந்து conjugated system அப்படினு வந்து சொல்றோம் சரியா சோ எனக்கு alternate single bond double bond இருக்கிறதா நம்ம வந்து what do we call that we call it as a conjugated system சரியா சோ இப்போ நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படினா நமக்கு example நல்லாவே பாருங்க you can see the let me just open the chat okay Ma'am, can you put 11th standard 1 year plan for chemistry? கண்டிப்பா போடுறேன் கவலைப்படாதீங்க 11th 12th க்கு சேர்த்தே வீடியோ போடுறேன் ஓகே ஏஜென்ட் ரீஏஜென்ட் ரெண்டு ஒண்ணுதான்டா சரியா IUPAC பார்ட் 4 போடுங்க மேம் அதான் நான் இங்கே கண்டினியூ பண்ணிட்டேன் இந்த நீங்க இது கவனிச்சீங்கனாலே வந்து போதும் ஓகே சூப்பர் சோ கவனிங்க நமக்கு வந்து இங்க கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தென் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு சிங்கிள் பாண்ட் தோபார் ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட் இந்த மாதிரி எனக்கு மாத்தி மாத்தி சிங்கிள் பாண்டோ டபுள் பாண்டோ இருக்கு அப்படினா அததான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா conjugated system அப்படினு வந்து சொல்லுவோம் அததான் வந்து we call it as a conjugated system okay so now இப்போ இந்த Mesomeric effect வந்து நம்ம we also call it as a resonance okay so now coming to the part what do you mean by resonance இப்போ வந்து நம்ம என்ன கேள்வி அப்படினா சரி ஓகே resonance அப்படினா வந்து என்னது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா பென்சீன் ரிங்கே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம பென்சீன் ரிங்ல தான் இந்த ரெசோனன்ஸ் வந்து நம்ம ஆஃப்னா வந்து பார்க்குறோம் இல்லையா so we have this benzene ring so இந்த benzene ringல வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படினா is benzene ring a conjugated system yes or no benzene ring வந்து ஒரு conjugated system ஆ yes ma'am no ma'am yes or no வா yes benzene வந்து பாத்தீங்க அப்படினா it is a conjugated system ஏன் அப்படினா அதுல நமக்கு alternate single and double bond வந்து இருக்கு alternate நமக்கு single bond double bond single bond double bond வந்து இருக்கு ஓகே சோ இங்க கவனிச்சீங்க அப்படினா
இந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்லோகேட் ஆகுது. இந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்லோகேட் ஆகுது. தன்னுடைய பொசிஷனை வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா டிஸ்லோகேட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே போயிடும், அது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். அப்போது த ரெசோனன்ஸ், இதோடைய ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத லிசன் பண்ணுங்க. இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, இப்படி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கு, எலக்ட்ரான் சுற்றிட்டே இருக்கு. எலக்ட்ரான் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா சுற்றிட்டே இருக்கு. அதோடைய பொசிஷனை வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருக்கு. அதோடைய பொசிஷன் என்ன பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னா தோப்பர் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பென்சீன் ரிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் சர்க்கிள் போட்டுடுறோம். பென்சீன் ரிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி சென்டரில் நம்ம சர்க்கிள் போட்டுடுறோம். ஓகே, இதில் சுற்றிட்டே இருக்கிறதுனால தான் சர்க்கிள் போடுறோம். விச் இஸ் இந்த delocalization of pi bond. இந்த டபுள் பாண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, டபுள் பாண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட பை பாண்ட் இல்லையா. ஸோ இந்த பை பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா delocalize ஆகுது. ஸோ delocalization of pi bond. delocalization of pi bondக்கு பேர் தான் என்னது அப்படின்னா resonance. delocalization of pi bondsக்கு பேர் தான் என்னது அப்படின்னா resonance. So not only pi bond, even a lone pair of electrons இருக்கு இல்லையா, lone pair of electrons வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து delocalize ஆகலாம். சரியா, lone pair of electron கூட நமக்கு அதே pi bond மாதிரியே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா delocalize ஆகும். ஓகே, ஸோ இது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மலாம் சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பால்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணி விளையாடுற ஒரு கேம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ என் கையில் வந்து பால் இருக்குது அப்படின்னா நான் என் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பாஸ் பண்ணுவேன், நீ என்ன பண்ண உன் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பாஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போது இந்த இடத்துல வந்து எது வந்து எனக்கு வந்து இதே மாதிரி இந்த பாஸ் ஆகி பக்கத்தில் ஜம்ப் ஆகி போகுது அப்படின்னா நம்மளுடைய டபுள் பாண்டு தான். சரியா, ஸோ நம்மளோட டபுள் பாண்டு தான் இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி நமக்கு போயிட்டே வந்து இருக்கு. சரியா, ஸோ எந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம்லாம் நமக்கு டபுள் பாண்ட் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஓகே, ஸோ அது நமக்கு மீசோமெரிக் எஃபெக்ட் அண்டர்கோ பண்ணும். ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாத வந்து நமக்கு ரெசனன்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணும். ஸோ இந்த ரெசனன்ஸும் மீசோமெரிக் எஃபெக்ட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க அப்படின்னா கன்ஃபியூஷனே பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே லிசன் பண்ணுங்க. நமக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா delocalization ஆஃப் பை பாண்ட் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா delocalize ஆகுது. சரியா, அப்போ எனக்கு ரெசோனன்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எதில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம், இதே நம்ம வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் பற்றி படிக்கிறோம் இல்லையா, மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ இந்த மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து நமக்கு எப்போ வரும் கொஞ்சமாக. ஸோ ரெசோனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஜுகேட்டட் கார்பன் சிஸ்டமில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு கான்ஜுகேட்டட் கார்பன் சிஸ்டம் விச் இஸ் கார்பனில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து இருக்குது. சரியா, ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து இங்கே இந்த ரெசனன்ஸை வந்து பார்க்கலாம். இதே எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே எனக்கு அதே கான்ஜுகேட்டட் சிஸ்டம் எனக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ இட் அண்டர்கோஸ் வாட், இட் அண்டர்கோஸ் மீசோமெரிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ finally, so what do you mean by mesomeric effect? மேம் எல்லாம் ஓகே. இப்போ எனக்கு மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் delocalization ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இன் a system containing a functional group. என்ன நடக்குது மீசோமெரிக் எஃபெக்டில்? delocalization ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா delocalize ஆகுது. எதில்? in a system containing functional groups.
groups. Okay, so delocalization of pi electrons in a system containing functional group is called as the mesomeric effect. புரிஞ்சுதா? why 10th க்கு லைவ் வரல? அதே தான்டா, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ சம்திங் வந்து வாஸ் ஹேப்பன்ட். அதனால தான் சரி ஓகே ரொம்ப தடக்கலா இருக்கு சொல்லிட்டு நான் வந்து நாளைக்கு அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன். டுமாரோ டெஃபினெட்லி யூ வில் பி ஹேவிங் த லைவ் செஷன். சரியா? இன்னைக்கு இவங்களுக்கே வந்து என்னாச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணிட்டு திருப்பி வேற ஒரு ரூம்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுச்சு. சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். எல்லா ரெசனன்ஸும் மீசோமெரிக் எஃபெக்டா? எஸ் ஆர் நோ? இப்போ ரெசனன்ஸ்னா என்னப்பா? கான்ஜுகேட்டட் சிஸ்டம் வந்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம்ல நமக்கு எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு we call it as resonance. இதே நமக்கு கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அதுல எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ் ஆகுது ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அது வந்து மீசோமெரிக் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? எல்லா ரெசனன்ஸும் மீசோமெரிக் எஃபெக்டா? சொல்லுங்க. எவ்ரி resonance வந்து மீசோமெரிக்கா? நோ, எவ்ரி ரெசனன்ஸ் இஸ் நாட் மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட் நான் எம் எஃபெக்ட்னு எழுதிக்கிறேன். எம் எஃபெக்ட் சிம்பிளா. எல்லா ரெசனன்ஸும் வந்து எம் எஃபெக்ட் கிடையாது. ஆனா எவ்ரி எம் எஃபெக்ட், எல்லா மீசோமெரிக் எஃபெக்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரெசனன்ஸ். எல்லா மீசோமெரிக் எஃபெக்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரெசனன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இப்போ கமிங் டு த மீசோமெரிக் எஃபெக்ட். இந்த மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து என்ன? டெம்பரரியா இல்லைனா பெர்மனண்டா? கண்டிப்பாக நான் ஸ்மார்ட் போர்ட்லேயும் டீச் பண்ணுவேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் டீச் இன் தட் ஆல்சோ. ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு வீடியோ போடுங்க மேம். ஆர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் ஒண்டர்ஃபுல் ஹவு. கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ கவனிங்கப்பா, ஐ ரியலி வாண்ட் டு டூ ஹேண்ட் ரைட்டிங். எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும், அதுவும் முக்கியமாக இந்த டேப்லெலாம் எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்னால கொஞ்சம் அவசரமாக வந்து எழுதியாச்சு. ஸோ கண்டிப்பாக நான் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். நாட் அபவுட் ஹேண்ட் ரைட்டிங், அபவுட் ப்ரெசன்டேஷன். ஹேண்ட் ரைட்டிங் மொக்கையாக இருந்தாலும் நல்லா பார்க்க நல்லா இருக்க மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கவனிங்கப்பா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் எஃபெக்ட். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ பெர்மனன்ட் எஃபெக்ட். டெம்பரரி எஃபெக்ட் கிடையாது, இட் இஸ் கோயிங் டு பி அ பெர்மனன்ட் எஃபெக்ட். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட் இஸ் only seen in conjugated system. conjugated system அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட்டா நமக்கு சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கிறப்போ மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரெசனன்ஸை வந்து பார்க்க முடியும். சரியா? ஸோ எல்லாருக்குமே கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ் ஆர் நோ? டு யூ ஆல் நோ வாட் இஸ் அ கான்ஜுகேட்டட் சிஸ்டம்? எஸ் மேம், நோ மேம். வெரி குட். ஆல்டர்னேட்டா எனக்கு சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா அதுதான் we call it as conjugated system. சரியா? அதுதான் வந்து we call it as conjugated system. Okay, coming to the resonance. resonance na என்னது? எல்லாருக்கும் தெரியுமா? what is resonance? what is resonance? resonance na என்னப்பா? delocalization of pi electrons. அதான் வந்து resonance. இதே delocalization of pi electrons when it has a functional group அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா mesomeric effect. okay, so ma'am இதுலயும் நமக்கு வந்து இந்த +m effect -m effect அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? so இந்த டைப்ஸை வந்து என்ன மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாமா? so எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். TLI காஃபி. சரியா? ஓகே, பிரேக்லாம் இல்லைப்பா, கிளாஸே இப்போ தான் வந்து ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே வந்து பிரேக்கா? கிளாஸே ஆரம்பித்து ஒரு 48 நிமிஷம் தான் வந்து ஆகுது. ஓகேவா? வாங்க. ஸோ +m எஃபெக்ட். ஸோ +m எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அவே ஃப்ரம் த குரூப். ஸோ எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் displacement away from the group, away from the group.
ஸோ எலக்ட்ரான் வந்து தள்ளி போச்சு, அவே ஃப்ரம் த குரூப் வந்து எலக்ட்ரான் வந்து போச்சு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட். சரியா? இதே நமக்கு வந்து மைனஸ் எம் எஃபெக்ட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் திஸ் மைனஸ் எம் எஃபெக்ட்? ஸோ இஃப் த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் த குரூப். ஓகே, இதே நமக்கு இந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு when the electron displacement towards the group, குரூப்பை நோக்கி நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகேவா? எலக்ட்ரான் டிஸ்பிளேசஸ் அவே ஃப்ரம் த குரூப் அப்படின்னா பிளஸ் எம், டுவர்ட்ஸ் த குரூப் அப்படின்னா மைனஸ் எம். சரியா மேம்? புரியல மேம், என்ன குரூப் மேம் அப்படின்னா அதான்டா அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம், இந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டமா நோக்கி. எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, we'll see a example. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் பென்சீன் ரிங் ஹியர். ஸோ பென்சீன் ரிங் வந்து கான்ஜுகேட்டட் சிஸ்டமா? எஸ் ஆர் நோ? சாட்டில் சொல்லுங்கள். எஸ், பென்சீன் ரிங்கில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டாக சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து இருக்குது மேம். இப்போ நான் அதில் என்ன வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா OH குரூப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சிஜனில் என்ன இருக்கும்? வாட் ஆக்சிஜன் ஹேஸ்? வாட் ஆக்சிஜன் ஹேஸ்? It has lone pair of electrons. Very good. ஆக்சிஜன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா lone pair of electrons வந்து இருக்கும். கரெக்டா? ஆக்சிஜன்ல வந்து நமக்கு lone pair of electrons வந்து இருக்கும். ஸோ இங்கே ஆக்சிஜன் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா lone pair of electrons-ஐ இந்த பாண்டுக்கு தருது. ஓகே, அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும்? இங்கே டிஸ்லோகேட் ஆகும். அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும்? இங்கே டிஸ்லோகேட் ஆகும். அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும்? இங்கே டிஸ்லோகேட் ஆகும். நம்ம தான் சொன்னோம்ல மீசோமெரிக் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும் அப்படின்னு. இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எலக்ட்ரான் வந்து அவே ஃப்ரம் த குரூப் போகுதா இல்லை டுவர்ட்ஸ் த குரூப் போகுதா? எலக்ட்ரான் வந்து அவே ஃப்ரம் த குரூப்பா இல்லை டுவர்ட்ஸ் த குரூப்பா? என்ன குரூப்னா ஃபங்க்ஷனல் குரூப்டா. இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து அவேவா, ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து டுவர்ட்ஸா? ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து அவே. ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து அவே தான் நமக்கு இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ இது வந்து ப்ளஸ் எம் எஃபெக்டா மைனஸ் எம் எஃபெக்டா? அப்போ இது வந்து ப்ளஸ் எம் எஃபெக்டா மைனஸ் எம் எஃபெக்டா? எஸ். அப்போ இது வந்து நமக்கு என்ன எஃபெக்ட்? ப்ளஸ் எம் எஃபெக்ட். வெரி குட். அப்போ இது வந்து என்ன எஃபெக்ட் அப்படின்னா இட் இஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட். இது வந்து ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஓகேவா? சூப்பர். இப்போ அடுத்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதே பென்சீன் ரிங் வந்து இருக்குது. ஆனால் இதில் நான் என்ன குரூப் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் அட்டாச் பண்ணியிருக்கேன். சி டபுள் பாண்டோ ஹெச் குரூப், ஆல்டிஹைட் குரூப் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே மாறி நடக்கும். இந்த பாண்ட் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சி இந்த பாண்ட் எனக்கு இங்கே வருது, இந்த பாண்ட் எனக்கு இங்கே வருது. அப்போ இந்த பாண்ட் வந்து எனக்கு இங்கே போகுது. சாரி, இந்த பாண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் போகும். கரெக்டாக? இந்த பாண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் வந்து எனக்கு இங்கே போகுது. கரெக்டா? இந்த பாண்ட் வந்து எனக்கு இங்கே போகிறப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் இது வந்து எனக்கு இந்த பாண்டு இங்கே போயிடும். இது இந்த பாண்ட் இங்கே வரப்போ இந்த பாண்ட் இங்கே போயிடும். ஸோ அப்போ எனக்கு ஆக்சிஜன் மேலே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், கார்பன் மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு கிடைக்கும். ஸோ ஹியர் the electron is moving towards, கரெக்டா? the electron is moving towards the functional group. இந்த CHO இந்த functional groupக்கு towards வந்து electrons வருது. அப்போ இது என்ன எஃபெக்ட் அப்படின்னா it is minus M effect. மீசோமெரிக் எஃபெக்ட்ல இது வந்து என்ன எஃபெக்ட்? இது வந்து minus M effect. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நீங்கள் இண்டக்டிவ் எஃபெக்டையும் மீசோமெரிக் எஃபெக்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம படிக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ கவனிங்க. ஸோ ஐ ஹாவ் வாட் குரூப் ஹியர் இஸ் அதே பென்சீன் ரிங் தான் எனக்கு வந்து இருக்குது.
இந்த பென்சீன் ரிங்கில் நான் என்ன குரூப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா NH2 குரூப். சரியா, அமின் குரூப்பை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். NH2 குரூப்பை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னடா பண்ணுவோம், NH2 வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா? அப்படி யோசிச்சாலே நீ இது பண்ணிடலாம். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா டொனேட்டிங் குரூப்பா? எஸ் குயிக்கா, எலக்ட்ரான் டொனேட்டிங் கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்ரஜனில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு அந்த எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுக்குது. இங்கே கொடுக்குறப்போ இந்த பாண்ட் எனக்கு இங்கே போயிடும். அப்புறம் இந்த பாண்ட் இங்கே போகாது, அந்த சைடு போயிடும். இந்த பாண்ட் எனக்கு இங்கே போயிடும். அப்புறம் இந்த பாண்டு இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பாண்டு இங்கே போயிடும். இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இது வந்து நமக்கு டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதில் நீங்கள் வந்து அவே ஃப்ரம் த குரூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகுது. அப்போ இது என்ன எஃபெக்ட், ப்ளஸ் எம்மா மைனஸ் எம்மா? அப்போ இது என்ன எஃபெக்ட், ப்ளஸ் எம்மா மைனஸ் எம்மா? வெரி குட், திஸ் இஸ் கோயிங் டு பி அ ப்ளஸ் எம் எஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் எம் எஃபெக்ட். நவ் கம்மிங் டு த இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து இதை பார்த்து சொல்லுங்கடா. NH2 குரூப் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. இது பிளஸ் ஐ குரூப்பா மைனஸ் ஐ குரூப்பா? இது வந்து பிளஸ் ஐ குரூப்பா இல்லைனா மைனஸ் ஐ குரூப்பா? குயிக்லி அதை வச்சு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், இது வந்து பிளஸ் ஐ எஃபெக்டா மைனஸ் ஐ எஃபெக்டா அப்படின்னு வந்து சொல்ல முடியும். கரெக்டா? அதை வச்சு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், இது வந்து பிளஸ் ஐ எஃபெக்டா மைனஸ் ஐ எஃபெக்டா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். மைனஸ் ஐ எஃபெக்ட். வெரி குட். ஏன்னா இது மைனஸ் ஐ குரூப் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஐ குரூப் வந்து அட்டாச் ஆகி இருக்கிறப்போ we call it as மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, நம்ம அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, do you understand? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? ஸோ பிளஸ் ஐ குரூப் வந்து நல்லா கவனிங்க. நமக்கு எப்போலாம் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு ஆர் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா அல்கைல் குரூப். கரெக்டா? ஸோ ஆர் குரூப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் காசஸ் பிளஸ் ஐ எஃபெக்ட். ஆர் குரூப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு காஸ் யூ பிளஸ் ஐ எஃபெக்ட். ஏன்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும். பிகாஸ் அது வந்து என்ன குரூப்பு, தே ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். தே ஆர் வாட், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். இதே எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுற குரூப் வந்து எது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இந்த CHO, CO, COH இவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுவாங்க, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ தே ஆல் காஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்குமே மீசோமெரிக் எஃபெக்ட் கிளியரா புரிஞ்சுதா? எல்லாருக்குமே மீசோமெரிக் எஃபெக்ட் கிளியரா புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? கிளியரா? ஸோ ரெசோனன்ஸ் கிளியரா வந்து புரிஞ்சுதா? எஸ். ஸோ ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, இட் இஸ் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். பை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு டீலோக்கலைஸ் வந்து ஆகுது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெசோனன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அந்த ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ல when it has a functional group அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as the mesomeric effect. சரியா? அது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா mesomeric effect அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த மீசோமெரிக் எஃபெக்ட்லேயே நம்ம வந்து ப்ளஸ் எம் எஃபெக்ட் அண்ட் தென் மைனஸ் எம் எஃபெக்ட் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் வந்து அவே ஃப்ரம் த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ளஸ் எம் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். கரெக்டா? ஸோ எங்கே பார்த்தோம் இந்த ப்ளஸ் எம் எஃபெக்ட்? இப்போ குரூப்ஸ் கம்மிங் டு எதெல்லாம் நமக்கு வந்து இந்த ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும், எதெல்லாம் நமக்கு ப்ளஸ் எம் எஃபெக்ட் காஸ் பண்ணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து எல்லாருமே கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ், ஓகே, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதுதான் அவே ஃப்ரம் எலக்ட்ரான் கொடுக்குது இல்லையா, அவே ஃப்ரம் தட் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். அவங்க எல்லாருமே நமக்கு ப்ளஸ் எம் எஃபெக்ட் தான் வந்து காஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் OH குரூப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா SH ஆல்கஹால், தயோ ஆல்கஹால், அதே மாதிரி OR குரூப், SR குரூப், ஓகே,
ஆக்சிஜனுக்கு பதிலா சல்ஃபர் ரீப்ளேஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான். NH2 குரூப் ஓகேவா, NH2 அப்புறமா ஆக்சிஜன் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they all cause you plus M effect. ஓகே, plus M effectனா என்னது, away, அவங்கள்ட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஓகே, so now coming to minus M effect. minus M effect வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நமக்கு காஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் இருக்கிறப்போ நமக்கு வந்து it causes what, minus M effect. so எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறப்போ நமக்கு இந்த minus M effect வந்து நமக்கு காஸ் ஆகும். அந்த minus M effectக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. NO2 நைட்ரோ குரூப்பாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா C டபுள் பாண்ட் O என்னது கீட்டோன்ஸ் நமக்கு வந்து மைனஸ் M எஃபெக்ட் காஸ் பண்ணும். ஆசிட் ஓகே மைனஸ் M எஃபெக்ட் காஸ் பண்ணும். நைட்ரில் C ட்ரிபிள் பாண்ட் N இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன காஸ் பண்ணுவாங்க அப்படின்னா they all cause you minus M effect. சரியா, புரிஞ்சுதா? so plus M effect and minus M effect எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? yes no? அடுத்த டாபிக் நம்ம போலாமா? ஹைப்பர் கான்ஜுகேஷன். yes, can we go to the next topic, hyper conjugation? ஹைப்பர் கான்ஜுகேஷன் போலாமா? ரெடினா சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். தொண்டை வலிக்குதே, ஜுரம் வர மாதிரி இருக்கே, ஏண்டா திருப்பியும். can we start? okay done. எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா? you are all taking notes right? okay, so இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்ம படிக்கிறோம். next so ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் வி என்டர் இன் டு த ஹைப்பர் கான்ஜுகேஷன் யூ நீட் டு நோ ஃபியூ திங்ஸ். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் அப்படின்னா என்ன, பீட்டா கார்பன் அப்படின்னா என்னது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன, சரியா? ஸோ நவ் கம்மிங் டு வாட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். யாருக்கெல்லாம் தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா கார்பன்னா என்னன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? அவங்களாம் ஃபர்ஸ்ட் எனக்கு சாட்ல சொல்லுங்க. வாட் இஸ் ஆல்ஃபா கார்பன்? ஹவு மெனி ஆஃப் யூ நோஸ் தட்? ஆல்ஃபா கார்பன்னா என்னன்னு தெரியும் யாருக்கெல்லாம்? what do you mean by alpha carbon? okay, so இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான். ஓகே, அதுதான் வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். the carbon attached to functional group. ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற ஒரு கார்பனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள் இதோ பாருங்க. இதுல வந்து இப்ப யாரை வந்து நம்ம வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு வந்து சொல்லுவோம்? இவர் தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ல நமக்கு டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் இவர் தான். அப்ப இதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். அப்போ இந்த ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ஸ்க்கு பேர் தான் பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா we call it as the gamma carbon. சரியா? gamma carbon அப்படின்னு சொல்லுவோம். மேம் இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன மேம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா கார்பன் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா கார்பன்ஸ்ல how many ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கோ அதுதான் நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் a minute, நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன், ஒரு மாதிரி இருக்கு.
Okay. Can you all see me? Okay da, super. Ma'am, this chapter finished after the high weightage topic in class 12 for JEE. JEE க்குலாம் high weightage இருக்கு. நான் கண்டிப்பா அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரியா? Yes. Exactly உங்களுக்கு வேற என்னென்ன ஹெல்ப் வேணும் JEE ரிலேட்டடா வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதை நாங்கள் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி என்ன ஹெல்ப்னாலுமே வந்து யூ கேன் லெட் மீ நோ. சரியா? நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேளுங்க. ஓகே யா. ஸோ இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷனில் இப்போ எல்லாருக்குமே ஆல்ஃபா கார்பன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதோ பாருங்க. ஸோ இப்போ எனக்கு இதில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். How many alpha hydrogens are there? Just count and tell me. Just count and tell me how many alpha hydrogens are there. Yes? 2, 1. இதுலடா நான் என்ன சொன்னேன், ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன் கிடையாதுடா. ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனை தான் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். 0. வெரி குட். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த கார்பன் தான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த ஆல்ஃபா கார்பன். இப்போ அந்த ஆல்ஃபா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிறவங்களாம் தான் பீட்டா. அப்போ இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா. ஸோ ஆல்ஃபா கார்பன் தான் இருக்கு, ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை. அப்போ 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். Now look and tell me how many beta hydrogens are there? எத்தனை பீட்டா ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கு? How many beta hydrogens are there? 1 2 3 4 5 6 7 8 9 9 beta hydrogens are there. சரியா? இதுல நமக்கு 9 பீட்டா ஹைட்ரஜன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சரியா? ஸோ இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனில் உங்களுக்கு என்ன முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். CH3CHO அசிட்டால்டிஹைடில் டெல் மீ ஹவு மெனி ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் தேர்? ஹவு மெனி ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் தேர்? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 ஹைட்ரஜன் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. C6H5CHO. How many alpha hydrogens are there? Count பண்ணி சொல்லுடா. How many alpha hydrogens are there? C6H5CHO. LT check in. யாருக்கெல்லாம் புரியலையோ LT check in. 5 சரி பாப்போமா. C6H5CHO பாப்போமா. C6H5CHO எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். C6H5CHO இப்படி தானே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனி. என் ஃபங்க்ஷனல் குரூப்பு இதான். ஃபங்க்ஷனல் குரூப்பு டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் இந்த கார்பன். இப்போ இந்த கார்பனை மட்டும் பாரு, நான் இதை மட்டும் தனியாக வரைகிறேன். இதோ பாரு, ஃபங்க்ஷனல் குரூப்பு டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன். இதில் ஹைட்ரஜன் இல்லையடா. இதோ இது ஒரு பாண்டு, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்டு, 4 பாண்ட் இருக்குது. இங்கே ஹைட்ரஜனே இல்லையே. நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் தேர். பென்சால்டிஹைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா? இல்லை. 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதோ பார், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனில் ஹைட்ரஜனே இல்லை. 4 பாண்டு பார், கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்குது. நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் தேர். யூ ஹாவ் டு திங்க். புரியுதா? இப்படி தான் குழப்பி விடுவான். ஓகே, ஸோ அப்போ இங்கே எனக்கு 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். HCHO ஃபார்மால்டிஹைடில் how many alpha hydrogens are there? How many alpha hydrogens are there? சொல்லுங்கப்பா. HCHO ஃபார்மால்டிஹைடில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இருக்கு? ஜீரோவா? 0. ஏன் 0? ஏன்னா இங்கே நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், இதில் ஆல்ஃபா கார்பனே இல்லை. ஆல்ஃபா கார்பனே இல்லையா? ஆல்ஃபா கார்பனே இல்லை அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது.
ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் ஆகி இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து இங்கே ஆல்ஃபா கார்பனே இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு இதுலேருந்து என்ன இருக்காது அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜனும் கண்டிப்பாக இருக்காது. சரியா? ஓகே. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது மேம் கதைக்கு வாங்க மேம், ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹைப்பர் கான்ஜுகேஷன், வாட் டு யூ மீன் பை ஹைப்பர் கான்ஜுகேஷன் தென்? ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் delocalization ஆஃப் சிக்மா பாண்டட் எலக்ட்ரான்ஸ். இங்கே வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பை பாண்ட் டீலோக்கலைஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரெசனன்ஸ் மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா வந்து சொல்லுவோம். சரியா? நடத்துகிறேன் சாப்டர் 2 ஆஃப் 12 நான் நடத்துகிறேன், கவலைப்படாதீங்க. சரியா? இப்போது இதை கம்ப்ளீட்டாக எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். சரியா? சாப்டர் 12 கிளாஸ் 12 நான் அப்புறமா நடத்துகிறேன். ஓகே. ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இங்கே எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா delocalization ஆஃப் sigma bonded electrons. Delocalization of sigma bonded electrons. Okay, sigma bonded electrons வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா delocalize ஆகுது. இது வந்து first rule. Okay, single bond sigma bond இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா delocalize ஆகுது. இது எப்போ மட்டும்தான் அப்சர்வ் ஆகும்? only seen in alpha கார்பன் ஹைட்ரஜன் குரூப். எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஆல்ஃபா கார்பன் இருக்கும், எங்கெல்லாம் ஆல்ஃபா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் குரூப் வந்து இருக்கோ அதில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனை பார்க்க முடியும். அதில் எய்தர் நமக்கு இந்த ஆல்ஃபா கார்பன் ஹைட்ரஜன் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஆர் இட் ஷுட் ஹேவ் லோன் பேர் ஆஃப் ஆட்டம் அட்ஜசன்ட் டு பை பாண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோன் பேர் ஆஃப் ஆட்டம், அதாவது ஆட்டம் கண்டெய்னிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆட்டம்ஸில் வந்து நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். அது எதுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா அட்ஜசன்ட் டு பை பாண்ட், பை பாண்டுக்கு பக்கத்தில் அட்ஜசன்ட் டு பை பாண்ட். மேம் புரியல மேம், புரியவே இல்லை மேம். நீங்கள் வந்து இந்த ஆல்ஃபா கார்பனுக்குலாம் இத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தீங்க, அதெல்லாம் புரியுது. ஆனால் இந்த லோன் பேர் அட்ஜசன்ட் டு டபுள் பாண்ட் அது மட்டும் புரியல மேம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இதோ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், அப்புறம் உங்களுக்கு கிளியராக புரியும். CH டபுள் பாண்ட் CH. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பாண்ட் NH2. இப்போ எனக்கு இங்கே இந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, நைட்ரஜனில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இட் ஹேஸ் த டபுள் பாண்ட், 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. நைட்ரஜனில் எனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டீலோக்கலைஸ் ஆகும். இந்த 2 எலக்ட்ரான் எனக்கு இங்கே போகும். ஓகே, அப்புறமா எனக்கு அப்போது இந்த பை பாண்ட் எனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு பாண்ட் ஷிஃப்டிங் வந்து நமக்கு நடக்க போகுது. ஸோ பை பாண்ட், அதாவது நல்லா கவனிங்க, இந்த டபுள் பாண்ட் வந்து எங்கே இருக்குது? இட் இஸ் அட்ஜசன்ட் டு, பக்கத்தில் நமக்கு இந்த டபுள் பாண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் லோன் பேர் கண்டெய்னிங் ஆட்டம் இருக்குது. லோன் பேர் ஆட்டம், அதில் டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது, இங்கே டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அதுக்கு பக்கத்தில் நமக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். சரியா? ஸோ அது இருக்கணும். அப்படி இல்லைனா ஆல்ஃபா கார்பன் ஹைட்ரஜன் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னா இந்த what is this ஹைப்பர் கான்ஜுகேஷனை நீங்கள் பார்க்கவே முடியும். சரியா? ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். திஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒரு பர்மனன்ட் எஃபெக்டா டெம்பரரி எஃபெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ permanent effect. Okay, so this hyperconjugation, it is going to be a permanent effect. Okay, யையும் மாத்தி போட்டேன். permanent effect. Okay, so இந்த hyperconjugation நீங்க எப்ப மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படினா ஆல்பா கார்பன் ஹைட்ரஜன் இருந்தா பார்க்க முடியும். அப்படி இல்ல அப்படினா double bond next to lone pair. double bond next to lone pair. நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் சிம்பிளா. சரியா? அப்ப எனக்கு புரியும். அப்ப உங்களுக்கு புரியும்னா அதே மாதிரி நீங்க எழுதிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா homework. I'll give you homework, don't worry.
ஸோ இப்போ வந்து இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துருக்கு. அது என்னது அப்படின்னா நோ பாண்ட் ரெசொனன்ஸ். நோ பாண்ட் ரெசொனன்ஸ் அப்படின்னா நமக்கு ரெசொனன்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட் தான் டீலோக்கலைஸ் ஆகுது. இங்கே அப்படி இல்லை, இந்த சிங்கிள் பாண்ட் நமக்கு வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் நோ பாண்ட் ரெசொனன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பேக்கர்-நாத்தன் எஃபெக்ட், or it is called as Baker-Nathan effect. சரியா? அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? We are calling it as the Baker-Nathan effect அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இப்போ நம்ம வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ப்ரோபீன் வந்து எடுத்துக்க போறோம். சரியா? ப்ரோபீன்ல ஃபர்ஸ்ட் எங்கேருந்து இந்த டீலோக்கலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது? CH3 CH2 CH3 இருக்கு இல்லையா? அதை நான் இப்படி எழுதிக்கிறேன். CH3 CH2 இங்க எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இங்க நல்லா லிசன் பண்ணுங்க. இங்க எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா this bond is going to get delocalized. எப்படி delocalize ஆகுது அப்படின்னா இங்கேருந்து பாரு, இந்த பாண்ட் எனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் எனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த பாண்ட் எனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆயிடும், which is this ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜன் தோப்பர் ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு, கார்பன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு. கரெக்டா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அது கொடுத்த எலக்ட்ரானையும் விட்டு கொடுத்துருச்சு. அப்போ ஹைட்ரஜன் எப்படி வெளில போயிடும்? வித் அ பாசிட்டிவ் சார்ஜ். H+ அயானா அது வந்து நமக்கு வெளியில போயிடும். H+ அயானா அது வந்து நமக்கு என்ன போயிடும் அப்படின்னா வெளியில போயிடும். அப்போ இங்கே எனக்கு அஃப்கோர்ஸ் டபுள் பாண்ட் வந்துட போகுது. ஓகே, இங்கே எனக்கு இப்போ மீதி இங்கே எனக்கு என்ன இருக்க போகுது? HCC டபுள் பாண்ட் இருக்கும். HCC டபுள் பாண்ட் எனக்கு இருக்க போகுது. ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ எனக்கு இது வந்து எனக்கு செகண்ட் எனக்கு ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ கம்மிங் டு த தேர்ட் ஸ்ட்ரக்சர். இப்போது ஒரே விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே எனக்கு கேட்கலாம், மேம் இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்து எனக்கு பாண்ட் வந்து எனக்கு டீலோக்கலைஸ் பண்ணணுமா? ஏன் இந்த ஹைட்ரஜன் பண்ணலாம்ல, இந்த ஹைட்ரஜன் பண்ணலாம். the same is going to happen. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, the same structure. இப்போ இதே ஸ்ட்ரக்சரில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am going to take this hydrogen. இந்த ஹைட்ரஜன் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஹைட்ரஜன் மூவ் ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன எப்படி நமக்கு நடக்கும்? look at this compound. இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு வெளியில் போயிடுது, அந்த பாண்டை வந்து எனக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா டீலோக்கலைஸ் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு பாண்டை டீலோக்கலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மற்ற எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அந்த ஹைட்ரஜன் நமக்கு H+ஆ வெளில போயிடும். அந்த ஹைட்ரஜன் நமக்கு H+ஆ வெளியில் போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நோ பாண்ட் ரெசொனன்ஸ் ஆர் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் நோ பாண்ட் ரெசொனன்ஸ் ஆர் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை பேருக்கு இது வந்து புரிஞ்சுது? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எஸ் மேம், இப்போ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்ஜசன்ட் டு டபுள் பாண்ட் அதுக்கு வந்து சொல்லுங்க மேம். ஒன்றும் இல்லை, இதோ பாருங்க, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கு அண்ட் இட் இஸ் அட்டாச் டு குளோரின். குளோரின்ல வந்து நமக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். குளோரின்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இப்போ நமக்கு இந்த லோன் பேர் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு ஜம்ப் ஆக போகுது, ரெசோனேட் ஆக போகுது. ஓகே, ரெசோனேட் இல்லை, ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல நமக்கு டீலோக்கலைஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே நமக்கு இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். அப்புறம் இந்த பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்? அகெயின் அது நமக்கு எலக்ட்ரானா வெளியில் போயிடும், மைனஸ் சார்ஜா வெளியில் போயிடும். அப்போது எனக்கு இதோடைய ஹைப்பர் கான்ஜுகேட்டட் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து இங்கே எப்படி இருக்க போகுது? இங்கே எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜாக நமக்கு கார்பனில் நெகட்டிவ் சார்ஜாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டபுள் பாண்ட் வந்து அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார்ம்ஸ் பாண்ட் அண்ட் தென் த பாண்ட் வந்து நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜாக நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியில் போயிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ இந்த
ஹைப்பர்கான்ஜுகேஷனில் வந்து நீங்கள் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேஷன்? ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையான், அதாவது கார்போகேட்டையான் அப்படின்னா கார்பன் கண்டெய்னிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது C+ கண்டெய்னிங் 3 டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப். அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து சிக்கு வந்து ப்ளஸ் சார்ஜ் வராதா? வராதுடா. அதுதான் அந்த பாண்டை பக்கத்துலேயே டிசோசியேட் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ ஏன் ப்ளஸ் சார்ஜ் வரப்போகுது? அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் உடனே அதுக்கு தானே பாண்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட பாண்டாக தானே இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதையே வந்து நமக்கு ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் பண்ண போகுது. அது லூஸ் பண்ணாதானே ப்ளஸ் சார்ஜ் வரப்போகுது. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே கவனிங்க, டெர்ஷரி கார்போகேட்டையான் விச் இஸ் அந்த கார்போகேட்டையானில் C+ல நமக்கு 3 டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்க போகுது. அதுக்கு பேர் தான் என்னதுன்னு சொல்லுவோம் நம்ம, we call it as tertiary carbocation. சரியா? ஓகே. ஸோ இந்த tertiary carbocation அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா less than secondary carbocation and லாஸ்ட்டாக தான் வந்து primary carbocation. ஓகேவா? ஸோ do you understand? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டு பிடிச்சிட்டோம், படித்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா we are going to study about the types of reactions. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுலேயே தான் பேசிக்ஸ்லேயே தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா types of reactions. Can we continue or we can see it in the next class? Types of organic reactions continue பண்ணலாமா இல்லை அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாமா? according to you தான்ப்பா. ஸோ என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது நமக்கு? we have substitution reaction and then we have addition reaction, multiplicationலாம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு we have the elimination reaction. Types continue or next class? Oxidation and reduction reaction, oxidation and reduction reaction, rearrangement reaction, okay, and combination reaction. And combination reaction. Okay, continue. 6:30க்கு பயாலஜி கிளாஸ் இருக்குது. அப்புறம் எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? 6:30க்கு முடிச்சு 30 வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே, ஆனால் இதெல்லாம் ஆரம்பித்தா அப்படியே வரிசையாக போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 டைப்ஸ் நினச்சிங்களா? டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் 2 டைப்ஸ் நினச்சிங்களா? இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டுமாரோ கிளாஸில் கண்டினியூ பண்ணலாமா? டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? எஸ்? ஓகே 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 கைஸ், சூப்பர். ஓகே, ஸோ டுமாரோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் த கிளாஸ். ஓகே, யா, பாய் பாய், தேங்க்யூ. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஜெஃப்ரி, நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுறேன். ஓகே.